அனைவருக்கும் வணக்கம். ஹரிஓம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பர்சத்துவான் கம்யூனிட்டி பெலுக்கிஸ் இந்தியா மலேசியா, அதாவது இந்தியன் ஆர்டிஸ்ட் கம்யூனிட்டி ஆஃப் மலேசியா பற்றின விஷயங்கள் நிறைய பேர் நிறைய தரப்புலேருந்து கேட்டுட்டு இருக்கிறதுனால இந்த ஒரு காணொலி எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நம்மளுடைய என்ஜிஓ 2024 அங்கே அப்போ அதோடைய ப்ராசஸ் ஆரம்பிக்கப்பட்டது. ப்ராசஸ் ஆரம்பித்து 2025 13ஆம், அதாவது போகி அன்னைக்கு நம்மளுக்கு கல்லுலுசன் கிடச்சிச்சு. சரியா? அப் அண்ட் ஆஃப் தரன் சத்துவன் மூலியமாக இந்த கல்லுலுசன் கிடச்சிது. ஸோ நம்ம ஆஃபிஷியலி ரெஜிஸ்டர்ட் என்ஜிஓ. ஓகேவா? நம்ம ஒரு சங்கம், இயக்கம் அப்படின்னு சொல்லலாம், என்ஜிஓ. ஓகேவா? நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். சரிங்களா? ஸோ அதோடைய விஷயங்கள், என்னென்ன விஷயங்கள் அதில் அடங்கியிருக்கு, யாரெல்லாம் மெம்பர் ஆகலாம், அதோட ஃபீஸ் எவ்வளவு, என்னென்ன நன்மைகள் நடக்கும், என்னென்ன நன்மைகள் கிடைக்கும், என்னென்ன ப்ரோக்ராம்ஸ், மெம்பர்ஸ், இது எல்லா கேள்விகளுக்குமே இந்த ஒரு வீடியோவில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன். சரிங்களா? ஸோ இது உபயோகமாக இருக்கும் ஃபார் த அப்கமிங்ஸ் ஃப்யூச்சர் மெம்பர்ஸ். அண்ட் வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட். நிறைய ஆர்டிஸ்ட்டை எதிர்பார்க்குறோம் இந்த சங்கத்தில் இணையறதுக்கு. சரிங்களா? இது யார் யார் கலந்துக்கலாம், யார் யார் இணையலாம், என்ன ப்ராசஸ் அப்படின்னு நான் உங்களுக்கு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த தகவலை தெரிவிங்க. ஓகே, நம்மளுடைய பர்சத்துவான் கம்யூனிட்டி பெலுக்கேஸ் இந்தியா மலேசியா அப்படின்ற ஒரு இதில் யாரெல்லாம் இந்த அங்கத்தினராக ஆகலாம், உறுப்பினர் ஆகலாம் அப்படின்னு பார்த்தாக்கா நம்மளுக்கு 4 கேட்டகரியில் பிரிச்சிருக்கிறோம். சரியா? ஸோ மங்கம்பா, இந்த படம் வரைகிறவங்க, இயற்கை சார்ந்ததாக இருக்கட்டும், மனிதர்களுடைய முகமாக இருக்கட்டும், கேட்ஸ், வாட் எவர், படம் வரைகிறத கேட்டகரியில் இருந்தோம் அப்படின்னாக்கா இது தாராளமாக இணையலாம். அடுத்து மம்புவட் சோரா ரேகான், கோலம், என்ன வகை டிசைனாக இருந்தாலுமே சரி. சரிங்களா? ஸோ கிராஃபிக் டிசைன் இருந்தாலும் சரி, இதெல்லாம் ஐசிடி யூசேஜ். ஸோ இந்த 2வது கேட்டகரியில் இருக்கிறவங்க எந்த கேட்டகரியில் நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணுங்கள், நீங்கள் எந்த கேட்டகரியில் வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்துப்போம். சரிங்களா? ஸோ அதில் 2வது கேட்டகரியில் இருக்கிறவங்களும் உறுப்பினராக ஆகலாம். 3வது கேட்டகரி பீடாங் மெம்பென்தோ டன் மெம்புவாட் பினான். இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க சிலை செய்கிறவங்க, என்ன வகையான இந்த மெம்பென்தோ டன் மெம்புவாட் பினான் கேட்டகரியில் வருவீங்க அப்படின்னு சொல்லி நிறைய இருக்குது. ஸோ அந்த கேட்டகரியில் வரவங்க தாராளமாக, இந்த 3வது கேட்டகரியில் இருக்கிறவங்க தாராளமாக இணையலாம். அடுத்து 4வது கேட்டகரி பீடா முங்கனால் கிராஃப்ட் ட்ரெடிஷ்னல். இந்த கிராஃப்ட் ட்ரெடிஷ்னலில் வரவங்க எந்தெந்த கேட்டகரியில் வருவாங்க, அதாவது இந்தியருடைய கிராஃப்ட், அந்த கேட்டகரியில் வரவங்க நிறைய டிவிஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த வகையில் இருக்கிறவங்க, இந்த 4 கேட்டகரியில் உள்ளவங்க தாராளமாக நம்ம சத்துவனில் இணையலாம். நம்ம மெயின்லி டார்கெட் நம்மளுடைய பெலுக்கேஸ் அப்படின்ற பட்சத்தில் ஓவியர்கள். சரிங்களா? தமிழில் பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய மலேசிய இந்தியர்கள், மலேசியாவில் இருக்கிற இந்தியர்கள், இந்தியன்ஸா ஓவியர் சங்கம். சரியா? ஸோ அது மலேசியாவில் இருக்கிற இந்தியர்கள், நம்ம இந்த நாட்டு பிரஜையாக இருக்கணும் அண்ட் ஓவியராக இருக்கணும். சரிங்களா? இது கபாங்சான் லெவலில் இருக்கிற சங்கம். ஸோ நம்ம நாட்டில் எந்த ஊரில் நீங்கள் இருந்தாலுமே, di pelosok negeri mana pun tak apa, di pelosok இந்த நாட்டில் மலேசியாவில் எந்த ஊரில் எந்த முடக்கில் இருந்தாலும் சரி, எந்த மூலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் நம்ம சங்கத்தினராக ஆகலாம். சரிங்களா? ஸோ இதுதான் பேசிக். அடுத்து எந்த வயசில் உள்ளவங்க இதில் மெம்பர் ஆகலாம்? 18 வயசுக்கு மேலே. 18 வயசுக்கு கீழே இருந்தாங்கனாக்கா பெற்றோர்களுடைய அனுமதி பெற்று அங்கத்தினராக ஆகலாம். சரிங்களா? ஸோ அது 18 வயசுக்கு மேலே அப்படின்னாக்கா ப்ராப்பராக இருக்கும் அப்படி சொல்லிட்டு. ஸோ 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எந்த ஏஜ் கேட்டகரியில் இருந்தாலும் தாராளமாக வினவலாம், தாராளமாக இணையலாம். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்தியர்களாக இருக்கணும். இந்தியர்கள், இது இந்தியர்கள், ஏன்னா நம்மளோட கலாச்சாரம் இந்த மாதிரி வரும்போது நம்மளோட ஹிந்துஸாக இருந்தாக்கா பெட்டராக இருக்கும். ஸோ இந்தியன் ஹிந்துஸ் இன் மலேசியா. சரியா? மலேசியன்ஸ். ஸோ ஆணாக இருந்தாலும் பெண்ணாலும் சரி, யாராக இருந்தாலும் ஜாயின் பண்ணலாம். அடுத்து என்ன கேட்டகரி இன்னும் வேணும்? நான் ஆக்டிவாக ஆர்ட்ஸ் செய்யாதவங்க, நான் ஒரு ஆர்டிஸ்ட் கிடையாது, பொழுதுபோக்குக்கு வரைவேன், தாராளமாக இணையலாம். சரிங்களா? இது ஒரு என்கரேஜ் பண்ணுற விதமாகவும், நம்ம எக்ஸ்சேஞ்ச் நாலேஜ் பண்ணுற விதமாகவும்
நிறைய அங்கத்தினர், நிறைய ஆர்டிஸ்ட் இன் மலேசியாவில் வந்து இந்தியர்களாக இருக்கிறாங்க. பட் அவங்களுக்கு வந்து ப்ராப்பராக நமக்கு இதுவரைக்கும் ஒரு என்ஜிஓ ஆர்டிஸ்ட்க்கு கிடையாது. மற்ற இனத்தவங்களுக்கு இருக்குது, சைனீஸ் இருக்குது, மலாயுக்கு இருக்குது, ஸோ இந்தியர்களுக்கு கிடையாது. ஸோ அதனால் நமக்குன்னு ஒரு அங்கீகாரம் நாம் தான் உருவாக்கிக்கணும். ஸோ அதனால தான் இந்த என்ஜிஓ மூலியமாக நம்ம முயற்சி பண்ண பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இப்போ வந்துருச்சு, கலிரிசம் கிடச்சிருச்சு. யாருக்கெல்லாம் இந்த தகவல் தெரியலையோ தயவு செஞ்சு தெரியப்படுத்துங்க. எல்லாரும் வந்து ஒன் ரூஃப்ட் ஒரு ஒரு ஒரே என்ஜிஓவில் நம்ம எல்லோரும் ட்ராவல் பண்ணலாம். உங்கள்கிட்ட நாங்கள் கற்றுக்கலாம் நிறைய விஷயங்கள். சரிங்களா? எங்ககிட்ட நீங்கள் கற்றுக்கலாம். டிஃப்ரெண்ட் ஆர்டிஸ்ட்கிட்டேருந்து நம்ம நிறைய விஷயம் கற்றுக்கலாம். ஸோ வி வில் ப்ராஸ்பர். நிறைய இந்தியர்கள் ஓவியர்கள் நம்ம உருவாக்கலாம். இந்திய ஓவியர்களை இந்த நாட்டில் உருவாக்குறதுக்கான ஒரு முயற்சி தான் இது. ஸோ தாராளமாக இந்த விஷயங்களை கருத்தில் கொண்டு வந்து இணையறதுக்கு, இல்லை நம்ம என்ஜிஓடைய பேசிக் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்குறேன், இதுவும் புரிஞ்சுக்கோங்க எவ்ரி ஒன். அடுத்து எந்தெந்த வகையில் ஆலி நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கிறோம் நம்மளோட பெரும்பாக ஆனில் அப்படின்னு பார்த்தாக்கா, ஆலி கோஹ்ரமாட். நம்ம ஆலி கோஹ்ரமாட் வந்து நம்ம சூஸ் பண்ணுவோம் யார் வந்து இந்த நாட்டில் அந்தந்த துறையில் வந்து சாதனை பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் நம்ம ஆலி கோஹ்ரமாட் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அது ஒரு விசேஷம் இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப பிக் பண்ணுவோம் யார் வந்து அந்த ஆலி கோஹ்ரமாட்டோடைய ஸ்பெஷாலிட்டி, அந்த சலுகை வந்து எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம அங்கத்தினராக சகல உரிமையும் இருக்குது. நம்ம சூஸ் பண்ணுவோம் அவங்களுடைய விண்ணப்பத்துக்கு ஏற்ப. அண்ட் நம்மளுக்கும் அந்த ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கணும், என்ஜிஓக்கு ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கணும். ஸோ அவங்க மூலியமாக ஸோ ஆலி சவுமூர் ஹிடோப் வந்து இருக்குது. 1000 வெள்ளி கட்டினாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஆயுஸ் முழுக்க வந்து எந்த ஒரு கட்டணமும் தேவையில்லை. ஆலி சவுமூர் ஹிடோப் 25 வெள்ளி யுரான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ நஃப்தரனோட கட்டுவாங்க. அதுக்கப்புறம் 1000 வெள்ளி கட்டிட்டாங்க அப்படின்னாக்கா யுரான் ஆலி சவுமூர் ஹிடோப். ஓகேயா? அடுத்து வந்து அலி பேசா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மாதம் எவ்வளோ கூத்தே பண்ணுறோன்னு நம்ம முடிவு பண்ணி, நம்ம மீட்டிங்கில் முடிவு பண்ணி அது ஒரு கட்டணம் இருக்குது. பட் ஸ்டார்டிங் வந்து 25 வெள்ளி வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஆலி ஆகிறாங்க அப்படின்னாக்கா 25 வெள்ளி முடிவு பண்ணியிருக்கிறோம். அடுத்து மாதம் ஒரு கட்டணம் இருக்குது, குறைந்த விலையில் அந்த கட்டணம் இருக்குது. ஸோ அது வந்து நார்மல் எல்லா என்ஜிஓலையும் அது இருக்கும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் அலி ரிமாஜா நாங்கள் திறந்துருக்கிறோம் 18 வயசுக்கு கீழே வித் அப்ரூவல் ஃப்ரம் பேரண்ட்ஸ். சரிங்களா? ஸோ அது வந்து இருக்குது. அதே சமயத்தில் இதோடைய விஷயம் எப்படின்னாக்கா அவங்க வந்து ஹையர் பொசிஷன் எடுக்க முடியாது. 18 வயசு தாண்டறதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து எந்த பொசிஷனும் எடுக்க முடியும். அது வரைக்கும் அவங்க ஏஜிகேவாக இருப்பாங்க, இல்லைனாக்கா அஹ்லியாக இருப்பாங்க. அடுத்து இது வந்து கூடுதல் தகவல், கண்டிப்பாக மீட்டிங் அட்டென்ட் பண்ணி ஆகணும். மீட்டிங் வந்து நம்ம வருஷத்துக்கு 4 வாட்டி வைப்போம். நம்ம ப்ரோக்ராம்ஸ் வச்சு நடத்தணும் அப்படின்னாக்கா நம்ம பெங்குரிசியோட அவங்களுடைய ரிக்வெஸ்ட் பிரகாரம், இல்லைனா அந்தந்த ப்ரோக்ராம்க்கு ஏற்ப மாதம் நம்ம எத்தனாம் தேதி வைக்கிறோம் அப்படி சொல்லிட்டு அந்த மீட்டிங்ஸ் இருக்கும். மாதத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை 2 வாட்டியோ மீட்டிங்ஸ் வச்சா கண்டிப்பாக அட்டென்ட் பண்ணணும். இது வந்து அதோடைய உண்டாங்க அதோடைய பராத்துரன். சரிங்களா? ஸோ அது வந்து ஒரு வாலண்டியர் பேசிஸ் தான். பட் இருந்தாலும் நம்ம எல்லாரும் வேலை செய்கிறோம். ஸோ அதை தவிர்த்து இது ஒரு அடிஷ்னல் கமிட்மெண்ட் தான். அதனை தொடர்ந்து நம்மளுடைய லோகோவில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். அதில் 8 இதழ், வெள்ளை இதழ்கள் இருக்குது, தாமரை இதழ். ஸோ அது வந்து என்னத்தை குறிக்குது அப்படின்னாக்கா 8 திசையில் இருக்கிற மெம்பர்ஸோடைய நல்ல குணத்தை குறிக்குது. இக்லாஸ் அண்ட் பெலுக்கேஸை 12 பாயிண்டட் ஸ்டார். அதில் பார்த்தீங்கன்னாக்கா நட்சத்திரத்தோடைய அந்த பாயிண்டட் ஸ்டார் பார்த்தீங்கன்னாக்கா 12 இருக்கும். அதாவது 12 வர்ணங்கள், 3 ப்ரைமரி, 3 செகண்டரி அண்ட் ஆல்சோ 6 தெர்ஷியர் கலர் இருக்கும். சரிங்களா? ஸோ அது வந்து அதோடைய கலர்ஸ். ஸோ நம்ம எல்லாம் கலர்ஸ் தானே ப்ளே பண்ணுறோம். ஸோ அதோடைய சிம்பிளைஸாக நம்மளுடைய நட்சத்திரத்தில் இருக்கும். அடுத்து நம்மளுடைய ஸ்லோகன் பார்த்தீங்கன்னாக்கா கற்பனை, இமேஜினேஷன், திறன், திறமை, வளம், கத்தார். ஓகே, வளம், ஆசீர்வாதம், இந்த மாதிரி விஷயங்கள். அப்போ கற்பனையிலேருந்து திறமைக்கு கொண்டு போகிறோம். திறமை இருக்கும்போது வளமும் வரணும், அதாவது செல்வம் சேரணும், நம்மளுக்கு வருமானம் இருக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அதில் பொறுத்திடுவோம். ஸோ அதனால் கற்பனை, திறன், வளம். ஸோ கண்டிப்பாக ப்ராஸ்பர் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதோடைய விஷயம். அடுத்து பிரணவம், நடுவில் வந்து ஓம் இருக்கும். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரணவம் உங்களுக்கு தெரியும், நமக்கு எல்லாருக்குமே தெரியும். பிரணவம் வந்து யூனிவர்சல்.
எல்லாமே அதில் அடங்கிடும். சகல விதமான விஷயங்களும் அதில் அடங்கிடும். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து சேம் திங். எல்லா விதமான ஆர்ட்ஸுமே இந்த என்ஜிஓவில் அடங்கிடும். எல்லா விதமான ஆர்ட்ஸுமே இந்த 4 கேட்டகரியில் இருக்கிற ஆர்ட்ஸ் எல்லாமே ஒரு ரூஃபில் வந்துடுவோம் அப்படின்னு, எல்லாமே இந்த ஒரு இதில் ஆரம்பிக்குது அப்படின்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஓமில் வந்து ஒரு கோல்டன் ப்ரஷ் கொடுத்துருப்போம். எல்லாருக்கிட்டையும் அந்த திறமை இருக்குது. சரிங்களா? ஸோ அதை சிம்பிளைஸ் பண்ணுறது தான் அந்த கோல்டன் ப்ரஷ் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து IACOM அப்படின்னா ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் இந்தியன் ஆர்டிஸ்ட் கம்யூனிட்டி ஆஃப் மலேசியா. இதுதான் அதோடைய சிங்கத்தான். சரிங்களா? மலாயில் பார்த்தீங்கன்னாக்கா பெர்சத்துவான் கம்யூனிட்டி பெலுக்கிஸ் இந்தியா மலேசியா. ஓகேங்களா? அது வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கும். சரிங்களா? சாஃப்ரான் கலரில் இருக்கும், காக்கி கலரில். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதோடைய ரவுண்ட் சர்க்கிள் நடுவில் பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளை கலராக இருக்கும், வெண்மை நிறத்தில் இருக்கும். அதாவது எல்லாருமே இங்கே சுச்சியாக இருக்கிறாங்க, நல்ல மனிதர்களாக இருக்கிறாங்க. புதுசாக கற்றுக்கணும் வரும்போது நம்ம வந்து எல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டோம் அப்படின்னா அது உண்மை கிடையாது. ஸோ இங்கே வரோம் அப்படின்னாக்கா நம்ம ஒரு புதுசாக விஷயம் கற்றுக்க போகிறோம், அந்த மாதிரி விஷயங்கள். அண்ட் எல்லாருக்கும் நன்மை அடையணும், அந்த மாதிரி நல்ல பவித்திரமான குணம் இந்த ஆர்டிஸ்ட்க்கு எல்லாருக்குமே இருக்குது, பெலுக்கேஸ்க்கு இருக்குது, எங்களுடைய என்ஜிஓவில் இருக்கிற மெம்பர்ஸ்க்கு இருக்குது. எல்லோரும் கற்றும் கொடுப்பாங்க, கற்றுக்கவும் செய்வாங்க. வி லேர்ன் ஃப்ரம் ஈச் அதர். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த வெண்மை நிறம் வந்து எடுத்துக்காட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா புலத்தான் பருவானா பீருத்துவா, அதோடைய டார்க் நேவி ப்ளூ அந்த மாதிரி இருக்கும். அது நம்மளுடைய தேசிய கொடியிலேருந்து சில விஷயங்கள் எடுத்துருக்குறோம், ஒற்றுமையை குறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒற்றுமை, இந்த என்ஜிஓவில் என்ன ஒற்றுமை நம்ம இது பண்ணுறோம் அப்படின்னாக்கா பெலுக்கேஸ் பிரபங்சா இந்தியா. இந்த என்ஜிஓவில் இருக்கிற எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம நாட்டில் 14 நெகிரி இருக்குது. அந்த 14 நெகிரியில் நீங்கள் நம்ம எங்கே இருந்தாலும் பிரச்சனை இல்லை. பட் வென் கம்ஸ் டு அவர் என்ஜிஓ, நம்மளுடைய என்ஜிஓன்னு வரும்போது நம்ம எல்லோரும் ஒரே சிந்தனையோடு செயல்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய லோகோவில் முடிவு பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? ஸோ இதுதான் பேசிக். ஸோ இதனை தொடர்ந்து என்னச்சும் கேள்விகள் இருந்துச்சு தாராளமாக நீங்கள் கேட்கலாம். என்னென்னு ஆசைப்படுறீங்களா? அன்பால் வரவேற்கிறோம். ஏன்னா எல்லோரும் இணைக்கணும், எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கணும். நிறைய திறமைசாலிகள் மலேசியாவில் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து அவங்களாம் இண்டிவிஜுவலாக இயங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ எல்லாருமே நம்ம இண்டிவிஜுவலாக தான் செயல்பட்டு இருக்கிறோம். சரிங்களா? வேறு ஆர்டிஸ்ட்டும் சரி, எல்லாருமே இண்டிவிஜுவலாக தான் செயல்படுறோம். ஆனால் நம்ம ஒட்டுமொத்தமாக ஒரு விஷயத்தை செய்யும்போது அது இன்னும் மாபெரும் சக்ஸஸை கொடுக்கும். அதுக்கு ஒரு அடித்தளமாக தான், அதுக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி தான் இந்த என்ஜிஓ. சரிங்களா? கூடி சீக்கிரம் இந்த வருஷம் டார்கெட்டில் ஃபர்ஸ்ட் இந்தியன் ஆர்ட் எக்ஸிபிஷன் அப்படின்னா பமேரான் சன்னிவிஸ்வர், எல்லா இந்தியர்களுமே, எல்லா இந்தியர் ஓவியர்களுமே ஒரு பமேரான் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ அதில் பங்கெடுக்கிறதுக்கு அதில் வந்து இந்தியர்கள் தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஆனால் நாம் தான் வந்து முக்கியத்துவமாக நம்ம தான் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா வேற ஆளுக்கு ஓப்பன் பண்ணணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அது 2ஆம் பட்சம். சரிங்களா? அது ஓப்பன் பண்ணலாம், பட் ஆர்கனைசர் நம்மளாக தான் இருக்கணும். ஸோ அது வந்து ஒரு முயற்சி நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதில் வந்து இணையறதுக்கு நம்ம நிறைய பேர் எதிர்பார்க்குறோம். என்ஜிஓவில் மெம்பராக இருக்கிறதுக்கும் சரி, அடுத்தடுத்த நிகழ்வு எல்லாத்தையும் வந்து கலந்துக்கிறதுக்கும் சரி, நம்ம நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்குறோம். அதுக்கு நம்ம திறமைசாலிகளும் சரி, நம்ம மெம்பர்ஸும் சரி, அடுத்த ஜெனரேஷன் உருவாக்கணும். நம்மளே நம்ம செஞ்சுட்டு இருக்க முடியாதுல்ல. ஸோ அடுத்தடுத்த ஜெனரேஷனை உருவாக்கணும் அப்படின்னாக்கா நம்ம அதை உருவாக்கி விட்டுட்டு அவங்க கற்றுக் கொடுத்துடணும். கற்றுக் கொடுத்து அதை எப்படி அவங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போகிறாங்களோ அதை அவங்க கையில் ஒப்படைச்சிடணும். ஸோ இதை நம்ம பிள்ளையார் சொல்லியே ஆரம்பிச்சிருக்கிறோம். ஐ ரிக்வெஸ்ட் எல்லா திறமையான ஆர்டிஸ்ட் வெளியே இருக்கீங்க. ஸோ எல்லோரும் இந்த என்ஜிஓவில் மெம்பராக கலந்துக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன், விருப்பப்படுறேன். ஏன்னா நம்ம காலத்துக்கு அப்புறம் அடுத்த ஜெனரேஷனுக்கு இந்த விஷயத்தை கொண்டு போகிறதுக்கு ஒரு என்ஜிஓ இருந்தால் தான் முடியும். இல்லைன்னா நம்ம இண்டிவிஜுவலாக நம்ம எப்படி கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி வந்தோமோ அந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்த யங் ஜெனரேஷனுக்கு ஒரு ஊண்டுகோலாக இந்த என்ஜிஓ எப்போவுமே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஸோ இது என்னுடைய கருத்து மட்டும் கிடையாது. இந்த என்ஜிஓவை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் முன் வந்து இந்த என்ஜிஓ உருவாகிறதுக்கு காரணமாக இப்போ இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாமே
இருந்திருக்கிறாங்க. ஸோ மேற்கொண்டு நிறைய மெம்பர்ஸை நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ அனைவரையும் அன்போடு மனமாற வரவேற்கிறேன் டுவர்ட்ஸ் அவர் என்ஜிஓ. நம்மளுடைய ஓவியர்கள் சங்கத்திற்கு அன்போடு எல்லாரையும் வரவேற்கிறேன்.